வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல வந்து டெலகிராம் சேனல் லிங்க் பண்ணியிருக்கேன். கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி வரும். ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். வாய்ப்பு இருந்தா கனெக்ட் பண்ணி பாருங்க. அடுத்து புதுசா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோலாம் பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல போயி புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 14 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய கோர் கான்செப்ட் முழுமையா இதுல குடுத்திருப்போம். அதனால வந்து இந்த வீடியோவ ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு, அப்புறமா நீங்க வந்து அடுத்து பயிற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவும் பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆ நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சுரும். ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா இதையும் பாருங்க. தவறாமல் பார்க்க வேண்டிய. இதுலயே வந்து உங்களுடைய கான்செப்ட் முழுமையா இருக்கும். இதையவே ஃபாலோ பண்ணுங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். ஸ்டாக்ஸ்ல ஒரு 2 ஸ்டாக் நம்ம ரெகுலரா பார்த்துருக்கோம். ரிலையன்ஸ், HDFC பேங்க் இல்லைங்களா? அந்த ஸ்டாக்க வந்து நீங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படியே. பார்த்தீங்கன்னா, நேத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து எக்ஸ்பைரி கூட. இன்னைக்கு மார்க்கெட் மேல இங்க ஓப்பன் ஆனது. இங்க ஓப்பன் ஆனது ஆட்டோமேட்டிக்கா மேல இதுவரைக்கும் போயிட்டு, எங்க ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். அத போய் டச் பண்ணிட்டு, அப்படியே கீழ கொண்டு வந்துட்டான். கீழ சப்போர்ட்டையும் உடைச்சுட்டு கீழ வந்து குளோஸ் ஆயிருக்கான். ரைட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன சப்போர்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இது அப்படியே டிராக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எதுவரைக்கும் அதாவது இந்த இடத்த உடைச்சாச்சுனாவே, அடுத்து எதுவரைக்கும் போவான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இதை உடைச்சாச்சுன்னா, இதுவரைக்கும் வருவான்னு எப்படி தான் தெரிஞ்சுக்குவோம் நாம. இதை தாண்டி எதுவரைக்கும் வருவா? எங்க வந்து க்ளோஸ் வச்சிருக்கா அப்படின்னா, இங்க என்ன பார்ட் வந்து இருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஒரே நிமிஷம் அதையும் பார்த்துருவோம். அந்த இடத்த பிரேக் பண்ணியிருந்தான்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, இதுக்கும் டச் ஆகாது. பட் வந்து இந்த இந்த சப்போர்ட் இடத்துக்கு வரைக்கும் இந்த பிளேஸு, இந்த ரிஜெக்ட் பிளேஸு, இந்த சப்போர்ட் பிளேஸ் இது எல்லாமே இங்க கனெக்ட் ஆகும். ரிஜெக்ட் பிளேஸ் எல்லாமே இந்த இடத்துல கனெக்ட் ஆகும். நீங்க வந்து இப்படித்தான் பார்க்கணும். அதாவது இந்த இடத்த விட்டாச்சுன்னா அடுத்து எங்க போகும் அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் நம்ம நார்மலா கணக்கு போடுவோம். புரியுதுங்களா? இருங்க அதையும் ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த பார்ட் இந்த பார்ட் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு போட்டிருப்போம். மார்க்கெட் எங்க வந்திருக்கு பாருங்க, அதே பார்ட்டுக்கு தான் வந்திருக்கு. சரிங்களா? அதே இடத்துக்கு தான் வந்து திரும்பி இருக்குது. இப்ப இங்க முடிஞ்சா இந்த சப்போர்ட் உடைச்சதுன்னா அடுத்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இதே பாருங்க கரெக்டா இந்த இடத்துல அது காட்ட 5 மினிட்ஸ்ல காட்டுறேன். பட் வந்து இது அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. வேற எங்க இது வந்து மேட்ச் ஆகுது கனெக்ட் பண்ணி பாருங்க. பாருங்க இங்க சப்போர்ட் இந்த இடம் பாருங்க. இந்த இந்த இடத்த எல்லாமே கனெக்ட் ஆகுது பாருங்க. இந்த இடம் ரிஜெக்ட் பிளேஸ் இந்த இடம். இப்போ இப்படித்தான் நம்ம வந்து இதை கணக்கு போட்டு பார்க்கணும். இங்க வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பிளேஸா இருக்குங்களா? இது ரிஜெக்ட் பிளேஸா? இதெல்லாம் சப்போர்ட் பிளேஸ் பாருங்க. கரெக்டா அது ஒரு ஏரியாக்குள்ள வந்து திரும்பி சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் திரும்பி இருக்கு மார்க்கெட். அப்போ அந்த பிளேஸை டச் பண்ணி தொட்டும் தொடாம மறுபடியும் திரும்பி நிக்குது. அடுத்து இது விட்டாச்சுன்னா அடுத்த பிளேஸ் எங்க வரோம்னா இது கீழே அடுத்தது கீழே உடைச்சதுன்னா அடுத்த லெவல் எங்க வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதோ இந்த லெவலா? இந்த லெவல் சொல்லலாம். இங்க பாருங்க. இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணி இங்க இழுத்து பாருங்க. உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். இந்த லெவல் உடைச்சாச்சு இந்த லெவல் வரைக்கும் வரணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இதெல்லாம் வந்து நம்ம டிராவல் பண்ண பண்ண கூட கொண்டு வர்றதுதான். ஒரு இடத்த உடைச்சாச்சுன்னா அடுத்து எது வரைக்கும் வருது அப்படின்னு நம்மளுக்கு இங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இது வரைக்கும் போட்டோம்னா இது எவ்வளவு தூரம் வருதுன்னு இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்க. இதை பிரேக் பண்ணா இது வரணும். வருமானு தெரியாது. வரலாம் வராமல் போகலாம். நம்ம மூவ் பண்ணும்போது அந்த இடத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இருந்து அடுத்து எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை போட்டு 5 மினிட்ஸ்க்கு போயிடுங்க. அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு வேலை இல்லை. 5 மினிட்ஸ்க்கு நம்ம போயிடணும். இங்க பாருங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு 5 மினிட்ஸ்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா இது வரைக்கும் போயிட்டு இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கா. பாடி கீழே க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கான். இது இது எந்த இடம்னு பாருங்க. இதோ இந்த இடம் மட்டும் தெரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து டெஸ்ட் எடுத்திருக்கா. அகைன் வந்துட்டு மேலே போயிருக்கா முடியல. இது வரைக்கும் போகணும் முடியல. இந்த இடத்தையுமே அவர் டெஸ்ட் எடுத்துட்டு அங்கிருந்து கீழே விட்ட வந்தான். இங்கெல்லாம் பார்த்தா 5 மினிட்ஸ் உடைச்ச மாதிரி தெரியுது. இங்க செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. வந்துட்டு அப்படியே கீழே மேலே ட்ரை பண்ற முடியல. மறுபடியும் மேலே ட்ரை பண்ற முடியல கீழே. புரிஞ்சுங்களா? இப்படி பழகுங்க.
இது பாருங்க, இது ஏன் இது வரைக்கும் மேலே வந்திருக்குன்னா இந்த பிளேஸை பாருங்க, இந்த பிளேஸ் ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பிளேஸுக்கு நேராக இழுத்தீங்களா இந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா? இது ஒரு கனெக்டிங், இப்படி தான் நம்ம கனெக்ட் போட்டுக்கணும். அப்போ திரும்பி வந்து மேலே வர மார்க்கெட் என்ன பண்ணது, இது ரெசிஸ்டன்ஸாக மாற்றி சப்போர்ட்டாக இருந்தது, ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டு அங்கிருந்து மறுபடியும் ஒரு மூவ் கொடுக்குறான் பாரு கீழே. இப்படி ஒவ்வொன்றா பார்க்கணும், பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து இதில் ஐடியா கிடைக்குங்க. இந்த டீட்டெயில்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன நடத்துன்னு பார்க்கலாம். இது 1 ஹவரில் பாருங்க, நேற்று பார்த்தோம் கரெக்டாக வந்து சப்போர்ட்டில் முட்டி நின்னான்னு சொன்னோம். இன்னைக்கு பாருங்க இங்கே ஓப்பன் ஆகி கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு மறுபடியும் சப்போர்ட்டுக்குள்ள நல்லா வந்துட்டான். இந்த பாருங்க இந்த ஏரியா வேற ஒன்றும் நடக்கல. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கொஞ்சம் மூவ் பண்ணி மறுபடியும் இங்கே வந்து முடிச்சிருக்கலாம். வேற ஒன்றும் நடக்கலையும், கொஞ்சம் மேலே திருப்பி முடிச்சு வச்சுட்டான். ஒரு சப்போர்ட் ஏரியாவையும் அவன் பிக் பண்ணுறான். அவன் விட்டா ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டி சப்போர்ட், இதுதான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெகுலராக நடக்கும். அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்குது. ஓகேங்களா? இது 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன சப்போர்ட் கொடுத்துருப்பான். 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 25க்கு, இதுதான் 25th. பாருங்க இந்த 5 மினிட்ஸ் இது பிரேக் பண்ணா தான் மேலே போகும், பை ட்ரெண்டுக்கு போகும்னா இது பிரேக்கே பண்ண முடியல. அப்படியே வச்சுட்டு கீழே வந்து மார்க்கெட்டை முடிச்சு நிறுத்திட்டான். வேற ஒன்றும் பண்ணலைங்க இவன். இவனுக்கு எங்கே போயிருந்த பைக் மறுபடியும் மாறி இருப்பான். இந்த ஹை உடச்சி க்ளோஸ் ஆயிருந்தா பைக் மாறி இருப்பான். அவன் அங்கேயே வந்து முடிச்சு நிறுத்தி வச்சுக்கிறான். நாளைக்கு பாப்பா அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. ஓகே, அடுத்த பதிவில் மறுபடியும் நம்ம பார்க்கலாங்க.